Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு YouTube beginner வந்துட்டு உங்களோட மொபைல்ல எப்படி வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணல அப்படினா வந்து மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆல் அப்படிங்கற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒண்ணே வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. சோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மொபைல்ல வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத சொல்லிருக்கேன். யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணனும்னு தெரியல அப்படினா வந்து என் ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்து கொடுக்கிறேன். போய் பாருங்க ஓகேங்களா. இந்த டெமோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வந்து ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. பிகினர் யூடியூபருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து டெமோக்குள்ள போயிடலாம். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட யூடியூப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு பாருங்கள் ஓகேங்களா. உங்களோட லேப்டாப்பில் பிசியில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் பார்க்கலன்னா பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப்குள்ளே வந்துட்டு அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். ஹவ் டு அப்லோட் யூடியூப் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹவ் டு அப்லோட் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எந்த கண்டென்ட் போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு கொடுங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய சேனல் நேமே வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனல் நேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மெயினான கீவேர்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டைட்டிலில் ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு சர்ச் பண்ணி வர்றவங்களுக்கு கொஞ்சம் உங்களோட வீடியோ வந்துட்டு சர்ச்சிங்கிறங்களா மாட்டோம் ஓகேங்களா. அப்லோட் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அப்லோட் வீடியோ இன் மொபைல் இல்லைனா தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சர்ச்சிங் ரேங்க் உள்ள ஒரு டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். ஹேஷ்டாக் போட்டு வந்துட்டு உங்களோட ஹவ் டு அப்லோடு வீடியோ இன் தமிழ் அப்படின்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டாகில் வந்துட்டு ஒரு 15 வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு கொடுக்கக்கூடாது. 15 வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் 15 வேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஹேஷ்டாக் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொடுங்க. சேனல் ரிலேட்டடாக வந்துட்டு கொடுங்க. வீடியோ ரிலேட்டடாக வந்துட்டு கொடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டைட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டைட்டில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு வீடியோக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு கீவேர்டு பீப்புள்ஸ் வந்துட்டு எப்படி ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு சர்ச் பண்ணி வர்றாங்களோ ஸோ அந்த மாதிரியான கீவேர்டுகளை அந்த மாதிரியான டேக்ஸுகளை வந்துட்டு கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர் வந்துட்டு எல்லா வீடியோக்குமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்க்ளைமர் எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்கலாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டிஸ்க்ளைமர் வந்து எப்படி அடிக்கணும்னு தெரில அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். டிஸ்க்ளைமர்னு சொல்லியிருக்கும். அதை உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அபவுட் பேஜ் ஓகேங்களா. ஸோ அபவுட் பேஜ் வந்துட்டு எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அபவுட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அபவுட் பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு தேடும்போது அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா உங்களோட வீடியோ வந்துட்டு மாட்டோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு சேனல் கீவேர்ட்ஸ், சேனலுக்குன்னு தனியாக ஒரு கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, இல்லை அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி, அதாவது யூடியூப் சேனலோட ஐடி வந்துட்டு கொடுத்துறாதீங்க. வேறு ஏதாவது ஒரு ஐடி வந்துட்டு கொடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் இதனால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா சேனல் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பப்ளிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு பப்ளிக்லேயே போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு பப்ளிக்லேயே போட்டுருங்க. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு லொக்கேஷன் கேட்கும், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா வந்துட்டு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பப்ளிக்னு இருக்கும், அன்லிஸ்டட்னு இருக்கும், ப்ரைவேட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பப்ளிக்கில் போட்டால் தான் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பாங்க ஓகேங்களா. அதனால் பப்ளிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்டு வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்துட்டு போயிடும். ஸோ எனக்கு வந்துட்டு லொக்கேஷன் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு
ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்களோ ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அப்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் ஆகி ஆயிரும். ப்ரிப்பேரிங்னு வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட வீடியோவோட எம்பியை பொறுத்து வந்துட்டு டைம் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு 6 செகண்டுக்கு தான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதிக டைம் வந்துட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு 6 செகண்ட் நான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு சாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்துட்டு ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்படி அப்லோட் பண்ணுறது மூலமாக என் ஸ்க்ரீனோ ஐகான் பட்டனோ வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு கோப்பா சிஸ்டமோ வந்துட்டு இதில் ஆட் பண்ண முடியாது. ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே போய் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ கொஞ்சம் வந்துட்டு டேஞ்சர் தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.